ஆப்பிரிக்கால இருக்க இந்த ஒரு மரங்கள் பேசக்கூடிய மரங்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒட்டகத்தோட பாலை தயிராக்கவே முடியாது. அது ஏன்னு தெரியுமா? நாட்கொரியால எதுக்கு பைபிள பேன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா உண்மையிலே ஷாக் ஆயிடுவீங்க. இது மட்டும் இல்லாம இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்டான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உலக அதிசயங்கள்ல ஒன்னாவும் மிக நீண்ட சுவரமைப்பை கொண்ட ஒண்ணுதான் சீன பெருஞ்சுவர். அப்படிப்பட்ட இந்த பெருஞ்சுவர் நீங்க நடந்தே கடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காலம் மறந்துருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சுவர் மொத்தத்தையும் நடந்தே கடக்க 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடங்களுக்கு மேல ஆகும். ஒரு அனாச்சி பழம் முழுசா வளர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகுமா? இதை உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு லாபம் எடுக்க 2 வருஷம் வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். உங்களோட கண்ணீரை வச்சு நீங்க எதுக்காக அழுகிறீங்கன்னு சொல்லிடலான்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. உங்க கண்ணீரோட முதல் துளி வலது கண்ணுல இருந்து வந்தா அப்போ அது ஆனந்த கண்ணீர். அப்படி இல்லாம இடது கண்ணுல இருந்து வந்தா அப்போ நீங்க கஷ்டத்துல அழுகிறீங்க. பண்டைய எகிப்துல எல்லாம் பூனைக்கு ஒரு நேமே வச்சது இல்லையா? அந்த மக்கள் பூனைக்கு அதோட சவுண்டான மியாவ் அப்படின்னு அழைப்பாங்கன்னு சொல்லப்படுது. பார்வையிலே மனுஷங்களை உரை வைக்கிற விலங்கு தான் புலி. இந்த புலியோட உருமல் சத்தம் சுமாரா 2 மைல் தூரம் வரைக்கும் கேட்குமா? அதுவும் நீங்க அந்த புலி கண்ணுல சிக்கிட்டீங்கன்னா 99.9% நீங்க தப்பிக்க சான்ஸே இல்ல. இன்னைக்கு கூகுள்ல ஒன்னு சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. பட் நமக்கு 0.2 செகண்ட்குள்ள ஆன்சர் சொல்றதுக்கு 1000 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வேலை செய்யுதுன்னு கூகுள் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. உலகத்தோட டாப் பணக்காரரா இருந்தவர் தான் பில் கேட்ஸ். அவர் அன்னைக்கு ரொம்பவே கம்மியான மணிக்கு வாங்கின மைக்ரோசாஃப்ட் தான் அவரை ஃபியூச்சர்ல பில்லியனராவே மாத்துச்சு. பட் அந்த ஒரு லக் எக்ஸிட் கம்பெனிக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்றேன்னா 1999ல 1 மில்லியனுக்கு கம்மியான தொகைக்கு கூகுள் அவங்களுக்கு தரதா ஓனர்ஸ் முடிவெடுத்தாங்க. பட் எக்ஸிட் கம்பெனி அதை வேணான்னு மறுத்துட்டாங்க. லக் ஒன் டைம் தான் அமையுன்றது அவங்களுக்கு தெரியல. ஒட்டகத்தோட பாலை நம்மளால தயிராக்கவே முடியாதான்? ஏன்னா மத்த மில்கெல்லாம் தயிராக்கக்கூடிய லாக்டோபெல்லிகஸ்ன்ற பாக்டீரியா இந்த ஒட்டகத்தோட பால்ல வினை புரியாதுன்னு சொல்றாங்க. மேலும் இதுல உப்பு அதிகமா இருக்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. நாட்கொரியால பைபிள பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் தான் ரொம்ப வியர்டா இருக்கும். நாட்கொரியாவோட மக்கள் அவங்களோட அரசனான கிம் ஜாம தான் கடவுளா பார்க்கணுமா? அதுக்கு மாற வேற ஒரு ரிலீஜியனை யாரு ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூட் பண்ணிடுவாங்க. நம்மளாம் பல டைம் யோசிச்சிருப்போம், ஒருவேளை ஏரோப்ளான் லாங்ல டிராவல் பண்ணும்போது அது மேல மின்னல் விழுந்தா என்ன ஆகும்? ரியலி இது ஒரு ரேர் இன்சிடென்ட்டா இருந்தாலும் இது பாசிபிள் தான். ஆனா அதுக்கான செக்யூரிட்டியை ஏரோப்ளான் உருவாக்கும் போதே டிசைன் பண்ணிடுவாங்க. ஏரோப்ளானோட ஃப்ளோர் எல்லாம் ஃபுல்லாவே அலுமினியத்தால மேக் பண்ணுவாங்களாம். சோ மின்னல் வந்து அந்த ஏரோப்ளான் மேல படும்போது அது ஈக்குவலா பிரிஞ்சு பூமி கீழே வந்துடுமா? பட் 1967க்கு அப்புறம் எந்த ஒரு பிளைன் மேலே மின்னல் தாக்குனதுலன்னு சொல்றாங்க. ஃபைனலி இந்த இன்ஃபர்மேஷனா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸை காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.